வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் எழுத்தாளர் குமரநந்தன் அவங்க எழுதிய நகரப்பாடகன். இது மொத்தமா 16 கதைகள் இருக்கு இதுக்குள்ள. இதே போல இவர் 3 சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு. எழுத்தாளர் குமரநந்தனோட எழுத்துக்களை பத்தி சொல்லணும்னா, சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய இந்த நடுத்தர வர்க்கத்து மனிதர்களுடைய வாழ்வியலை பத்தியும் அவங்க சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து அந்த அடிப்படையா அதோட அடியோட்டத்துல என்ன இருக்குங்கிறதையும் தொட்டு காட்டிட்டு போகுது. அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த நடுத்தர மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல இன்னல்களுக்கு அந்த அவங்களுடைய அத வாழ்க்கையை சந்திக்கிற விதத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு தான் சொல்லணும். அதுவும் எப்படின்னா ரொம்ப யதார்த்தமான எழுத்தாளர். அந்த யதார்த்தமான எழுத்து அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கதைக்குள்ள அதுக்குள்ள இருக்க அடியோட்டத்தை நமக்கு யதார்த்தமாவே உள்ள சொல்லுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மனித மனத்துக்குள்ள இருக்க பல முகமூடிகளை பூதக்கண்ணாடி வச்சு நம்மளால பார்க்க முடியாது. இந்த மனிதர் இப்படிப்பட்டவரா, இவர் இப்படிலாம் செஞ்சாரா, இவர் இப்படி செய்வாரா, இப்படி யோசிக்கிறாரா அப்படின்னு நிறைய தடவை நிறைய பேரை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம், கோபப்பட்டிருப்போம், அனுதாபப்பட்டிருப்போம், அவரை பத்தி பெருமையா நினைச்சிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்படிப்பட்ட கதைகளை ஒரு நமக்கு ஒரு கருவா வச்சு இங்க கொடுக்குறாருன்னு சொல்லலாம். மனிதர்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க முடியாம பழக முடியாம இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் படிக்கும்போது மனித மனத்தினுடைய பல செயல்பாடுகளை நம்ம உணர்றதோடு மட்டும் இல்லாம யதார்த்தமா இப்படிதான் மனம் சிந்திக்கும்னு தெரிஞ்சு அதுல இருந்து நம்ம எப்படி மீளணுங்கிறது நமக்கே தோண ஆரம்பிக்குங்க. ஒவ்வொருத்தருக்களோட நியாயங்களும் அநியாயங்களும் அது அவரை பொறுத்ததுதான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒரு நியாயங்களையும் தீர்ப்பு சொல்லுது. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தீர்ப்பு நாள். இந்த தீர்ப்பு நாளை பற்றி பார்க்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவல். எழுத்தாளர் குமரநந்தன் அவர்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு புதுமை பித்தன் விருது விஜயா வாசகம் வட்டம் சார்பாக நம்ம கொடுக்கிறோம். அவரை கௌரவப்படுத்துறோம். இந்த நிகழ்வுக்கு அனைவரும் வரணும். ஏப்ரல் 27ஆம் தேதி அது நடைபெற இருக்கு. உங்களுக்கு இன்விடேஷனும் உங்களுக்கு நாங்க இந்த யூடியூப் வாயிலா அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கண்டிப்பா கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இப்படி அருமையான படைப்புகளை கொடுக்கக்கூடிய படைப்பாளரை நீங்க வாழ்த்தவும் செய்யணும். அவருடைய புத்தகத்தை படித்து அவருக்கு நீங்க செய்யற ஒரு பாராட்டும் அந்த விமர்சனமும் அவருக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கதைக்கு போகலாமா? எனக்கு 40 வயது. 40 வயது இளைஞன்னு எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் யார் தலை டை போட்டிருக்குன்னு கண்ணு தானா தேட ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல எனக்கு என்னோட மனைவி கர்ப்பமா இருக்கான்னு சொல்றா. எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. இப்பெல்லாம் பெரும்பாலும் 40 வயசுலதான் ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 35 வயசுல பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு ஏன் கூச்சமா இருக்குன்னா, இது எனக்கு 3வது குழந்தை. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு பேர் சோபனா, இன்னொரு பெண் பேரு யாழினி. சோபனா 6வது படிச்சுட்டு இருக்கா, யாழினி 3வது படிச்சுட்டு இருக்கா. இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல திடீர்னு 3வதா ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னா கூச்சமா தானே இருக்கும், அதுவும் இந்த 40 வயசுல. என்னுடைய மனைவி மேகலாக்கு எப்பவுமே ஆண் குழந்தைனா ரொம்ப 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 இஷ்டம். என்னோட அம்மாவுக்கும் அதே போலதான். கல்யாணமாகி சோபனா வர்றப்போ, அதாவது என்னுடைய முதல் குழந்தை பிறக்கிறப்போ, அவ முதல் கர்ப்பம் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பவே மேகலா பையன் மேலதான் ரொம்ப ஆசைப்பட்டா. பையன் வேணும்னு ஆசைப்பட்டா. ஆனா என்னோட அம்மாவும் அதே போலதான் ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் எந்த குழந்தையா இருந்தா என்ன, வரவேற்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருந்தோம். மேகலா உடைய முதல் பிரசவத்துல என்னுடைய பெண் குழந்தை பிறக்கும் போது அத எல்லாத்தையும் மறந்து, பையன் வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பொண்ணை வரவேற்க அவ்வளவு சந்தோஷமா தயாரானோம். 2 வயசாச்சு சோபனாக்கு. அது வரைக்கும் அவளை அவ்வளவு கொண்டாட்டமா அவ உட்கார்றது, நடக்கிறது, பேசுறது, சிரிக்கிறதுன்னு இப்படி ஒவ்வொன்னா அவ மழலையா பண்றத குடும்பமே குதூகலமா சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்போ 2 வயசு ஆகிறதுக்கு முடிவுல மறுபடியும் மேகலா கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னான். இந்த தடவை அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. என்ன ஆசைனா, பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசை.
ஆனா அந்த ஆசைய வந்து எப்படியெல்லாம் எங்க அம்மாவும் அத ஆமா பையன்தான் பிறக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, அவ நிக்கிறத பார்த்து, நடக்கிறத பார்த்து, கைய ஊனி எந்திரிக்கிறத பார்த்து, இந்த மாதிரி அவ செய்யற ஒவ்வொரு செய்கையிலையும் பார்த்து பார்த்து கண்டிப்பா இந்த தடவை பையன்தான், கண்டிப்பா இந்த தடவை பையன்தான் அப்படின்னு ஆரோடமே சொல்ல ஆரம்பிச்சா. அப்போ எனக்கும் கொஞ்சம் ஆசையா தான் இருந்துச்சு பையன்தான்னு. மேகலாக்கு என்னமோ பையன் பிறந்தாதான் எல்லாமே வந்து நம்மளுடைய பிற்காலத்துல நம்மள வாரிசுன்னு சொல்லி நம்மள பாத்துக்குவான்னு சொல்லி ஏதோ அந்த 13ஆம் நூற்றாண்டு பெண் மாதிரியே தான் அவ பேசிட்டு இருந்தா. பொண்ணு வீட்டுல போய் நம்ம போய் நிக்க முடியுமா, அங்க போய் நம்ம எல்லாமே யதார்த்தமா நம்ம பண்ணிக்க முடியுமா, நமக்குன்னு பையன் வேண்டாமா அப்படின்னு அவளுக்கு வந்து ஏதோ அந்த பையன் மேல பயங்கர மோகம். அப்போ என்னுடைய மனைவிய வந்து அவளுடைய ஆசை பையன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தானே இருந்தது. சரி இப்போ பையனா பிறந்தா நல்லாதான் இருக்கும்னு எனக்கும் அது சந்தோஷமா தான் தோணுச்சு. நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவளுடைய சரியா அந்த பிரசவ காலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல நிறைய தங்கத்தை நான் பாக்குற மாதிரி கனவு கண்டேன். நான் அம்மா கிட்ட போய் காலையில எந்திரிச்சு சொன்னேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு நைட்டு தங்கமா கனவுல வருதுமா அப்படின்னு சொன்னேன். அம்மா இருந்துட்டு, ஐயோ ஏன்டா நீ தங்கத்தை கனவுல கண்ட, வெள்ளியில கண்டிருக்கணும், வெள்ளிய கண்டினாதான் நமக்கு பையன் பிறக்கும், தங்கம்னா அது பொண்ணா போச்சே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதே என்னடா புது கதையா இருக்கு, வெள்ளி வெள்ளி அப்படின்னா வந்து பையன் பிறக்குமா அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். ஆமா ஆமா வெள்ளிய பார்த்தாதான் பையன் பிறக்கும் அப்படின்னாங்க. அப்போ என்ன அம்மாட்ட சொன்னேன், நீ இத முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி வெள்ளிய பார்த்துக்கிட்டே நான் படுத்திருப்பேன்ல, அப்போ அது கடவுள வந்திருந்தா நமக்கு பையன் பிறக்கும்ல அப்படின்னு நான் கேலியா பேசிட்டு கூட போயிட்டேன். இப்படி ஒரு வாரம் கழிச்சு வெள்ளிக்கிழமை ஆச்சு, பிரசவ வலி வந்துச்சு. நாங்க ஆஸ்பத்திரியில அவளை கொண்டு போய் சேர்த்தோம். என்ன ஆச்சு, அங்க வெள்ளிக்கிழமையா இருந்தது அப்படின்ன உடனே அம்மாக்கு வந்து ஐயோ இப்படி வெள்ளிக்கிழமை போய் அவளுக்கு பிரசவ வலி வருதே, வெள்ளிக்கிழமை பையன் பிறந்தான் அப்படின்னா கொல்லி வைக்கதான் ஆவாங்கிற மாதிரி ஒரு பழமொழி வேற இருக்கே, இப்படி வெள்ளிக்கிழமை பையன் பிறக்க கூடாது அப்படின்னு இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டாங்க. இது என்னடா அது, பையன் வேணும்னு ஆசைப்பட்டாங்க, இப்ப வெள்ளிக்கிழமையா போச்சு பையன் பையன் பிறக்க கூடாதுங்கிறாங்க, இது என்ன கணக்குன்னு தெரியலையேன்னு எப்படியோ அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு சேர்த்தோம். மேகலாக்கு இப்ப பிரசவ வழியில பையனா பொண்ணா அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு எதுவும் இப்ப தோணல. குழந்தை பிறந்தா போதும்னு தான் தோணுச்சு. ஒரு அம்மா வந்து லேபர் வார்டுக்கு அவளோட சேர்ந்து சேர்ந்து உள்ள போய் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வெளியே உட்காந்துட்டு என்ன குழந்தையோ இருக்குன்னு ஆர்வமா வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். சரியா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா சந்தோஷமா ஓடி வந்தாங்க. சரி பையன்தான் பிறந்துருச்சாட்டிருக்குன்னு நானும் ரொம்ப சந்தோஷமா அம்மா முகத்தை பார்த்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டே இன்னைக்கு ஒரு 10 பேர் உள்ள அட்மிட் ஆயிருந்தாங்க, 10 பேர்ல 6 பேருக்கு பையன் தான்டா, அதனால நம்மளோட மேகலாக்கும் பையன் தான் பிறக்கும்னாங்க. இது என்னடா லாஜிக்கா இருக்கு, அவங்க 6 பேருக்கு பையன்னா நமக்கு எப்படி பையனா பிறக்கும்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல வானத்துல இந்த மாதிரி நட்சத்திர கோள்கள்லாம் இப்படி இருந்தா, நட்சத்திரங்கள் இப்படி இருந்தா பொதுவா அன்னைக்கு பையன்தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு புரியாத லாஜிக் சொன்னாங்க. நான் அதை இன்னும் என்னமா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் எனக்குள்ள என்ன, இந்த உலகத்துல இந்த நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு குழந்தை கூட இந்நேரத்துக்கு பிறந்திருக்காதா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். 10 மணி ஆச்சு. அம்மா தலைய தொங்க போட்டுக்கிட்டே வந்தாங்க. புரிஞ்சிருச்சு இப்பவும் பெண் குழந்தைதான் அப்படின்னு. அப்புறம் மேகலாக்கும் வந்து வருத்தம்தான், இந்த தடவை பொண்ணா போச்சே அப்படின்னு. அம்மா என்கிட்ட சொல்லும் போதும் எனக்கும் வருத்தம் தான். அப்புறம் ஆனா என்ன பண்ண முடியும், இத வந்து ஏத்துக்க தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சரி பரவாயில்ல, ஆனா என்னோட ஆசைக்கு நான் பதில் திருப்பி சொல்லிக்கிட்டேன், நீ ஏன் இப்படி வந்து பையன் வேணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டேன், இல்ல மேகலா திருப்பியும் நச்ச ஆரம்பிச்சிருவா, பையன் வேணும் பையன் வேணும்னு நச்ச ஆரம்பிச்சிருவா, அதுக்காக தான் அப்படின்னு சமாதானமும் சொல்லிக்கிட்டேன். அப்படியே காலம் போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பேர் என்கிட்ட அட்வைஸும் சொன்னாங்க, சார் என்ன சார் இது, உங்களுக்கு 40 வயசு தானே ஆகுது, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க சார், பையன் பிறக்கும் சார் அப்படின்னாங்க. என்னோட வயசை காமிச்சு சில பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய வயசுல சார் அப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் சில பேரெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்களை தாண்டி பையன் வேணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் பொண்ணுங்க தான் சார் நம்மளை பார்க்கும், பொண்ணா இருந்தாதான் பெஸ்ட் சார், அந்த 2 பொன் குழந்தைகளோட நிறுத்துங்க சார்னு சொன்னாங்க. இப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் பையன் இல்லைங்கிறது பின்னாடி எனக்கு தெரிஞ்சது. இதே மாதிரி நிறைய அட்வைஸ் கிடைச்சது. மேகலாவும் வந்து இப்ப கொஞ்ச காலமா இத பத்தி பெருசா அடுத்து பையன் வேணுங்கிற டாபிக் ஆரம்பிக்கல. இடையில 2-3 தடவை
அவ அபார்ட்டும் பண்ணிக்கிட்டா. அப்போ எனக்கு வந்து பரவாயில்ல, அவ வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இப்ப வந்து பையன் வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா, நம்ம இப்படியே காலத்தை போக்கிடலாம்னு சந்தோஷமா தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து அவளுடைய நாள் தள்ளி போகிறப்போ நான் கேட்டேன், நானு இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஆனா அவ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிட்டா. சரி பரவாயில்ல, இதுவும் வந்து அவளுக்குள்ள ஏதோ மெனோபாஸ் தான் நடக்குது போல அப்படிங்கிற மாதிரி நானும் நினைச்சுக்கிட்டேன். சரியா ஒரு 5 மாசம் கழிச்சு அவ வந்து சொன்னா, எங்க இந்த மாதிரி நான் மறுபடியும் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு பயங்கர ஷாக். இதுதான் எனக்கு உண்மையிலே இதை எப்படி ஏத்துக்க போறேன்னு தெரியல. ஏன்னா இப்போ 6வது படிச்சுட்டு இருக்கிற என்னுடைய மூத்த பெண் சோபனா வயசுக்கு வர்ற தருணத்துல வேற இருக்கா. இந்த சமயத்துல கர்ப்பம்னு சொன்னா இப்படிதான் இருக்கும், மறுபடியும் 3வது ஒரு பெண் குழந்தை அப்படின்னா இது உண்மையிலேயே வருத்தமா ஒரு ஒரு மாதிரி ஒரு சங்கோஜமான ஒரு சூழ்நிலையா தான் இருந்தது. இப்படியே எப்படியோ 5 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு ஜீன்ஸ் சட்டை போட்டு பேண்ட்டை போட்டு அழகா ஒரு சின்ன குழந்தை ஒரு பையனை நான் கையை பிடிச்சிட்டு நடந்து போற மாதிரி ஒரு கனவு. அப்புறம் அந்த கனவை கண்டுட்டு ஒருவேளை பையன்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள சந்தோஷம். சரி இந்த தடவை வந்து மனசு எந்த சஞ்சலமும் படல, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா நிறைவா, அப்பாடா இது எப்படியோ இந்த தடவை வந்து பையன்தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே கண்ட கனவு பழிச்சதுனால இதுவும் பழிக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கை. வாழ்க்கை ரொம்ப பூரிப்பா அடுத்த 5 மாசம் நகர்ந்தது. இந்த தடவை பிரசவ வலியும் வந்தது. ஆஸ்பத்திரிக்கு போய் அவளை எப்போதும் பாக்குற ஆஸ்பத்திரி தான். 10 வருஷம் கழிச்சு இப்ப அந்த ஆஸ்பத்திரி போயிருக்கப்போ நிறைய மாற்றங்கள். ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளம் அப்பாமார்களுக்கு மத்தியில எனக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூச்சமும் தயக்கமுமா தான் இருந்தது. இருந்தாலும் அங்க இந்த வேதனையை, அந்த பிரசவ வலி அவங்க அனுபவிக்கிற வேதனையை விட இங்க உட்கார்ந்து அவங்க திரும்பி வர்ற வேதனையை அனுபவிக்கிறது ஆனா ஆண்களுக்கான வேதனை வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். அந்த வேதனையோட அங்க திரும்பவும் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த தடவை அம்மா லேபர் வார்டுல இருந்து மெதுவா கதவை திறந்து எட்டி பார்த்தப்பவே புரிஞ்சிடுச்சு இது பொண்ணுதான் அப்படின்னு. பயங்கரமான சோகம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப சோகத்தோட அந்த பெண்ணை வந்து நாங்க வரவேற்கிறதுக்கு இருந்தோம். வீட்டுக்கு எப்படியோ நாங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். வீட்டுல வந்து ஒரு வாரத்துக்கு வீடே வந்து ஒரு துக்கமான இழவு வீடாக தான் இருந்தது. அந்த குழந்தைய வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை எங்க 3 பேருக்குமே வரல. ஒரு தருணத்துல ஒரு வாரம் கழிச்சு எனக்குள்ளேயே என் மேல பயங்கர கோபம் வந்தது. என்ன, ஒரு உயிர் நம்மளை தேடி வந்திருக்கு, இந்த இந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே, அதை விட்டுட்டு இதை இவ்வளவு துக்கமா இழவு வீடு மாதிரி ஏன் நம்ம வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்? இது என்ன சோகமான விஷயமா? அந்த உயிரை நம்ம எப்படி, நம்மளை நம்பி வந்த உயிரை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதட்டு போட்டேன். உடனே என்னுடைய மனைவியும் அம்மாவும் நார்மல் ஆகிட்டாங்க. அதுவும் குறிப்பா என்னோட மனைவி வந்து இந்த சொல்ல நான் சொல்லுவேங்கிறது காத்துட்டு இருந்த மாதிரி அப்படியே வாரி எடுத்து குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சா. அப்பதான் தெரிஞ்சது, ஓ இத மாதிரி ஏத்துக்கணும்னு நான் எதிர்பார்த்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். இப்படியே போச்சு. இன்னும் சில நாள்ல நானும் வந்து பொய்யா சிரிப்பு சிரிச்சுட்டு கொஞ்சம் யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பவும் ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆபீஸ்க்கு என்னுடைய பணிக்கெல்லாம் நான் போகும்பொழுது ஏன் காது படவே நிறைய பேர் வந்து 3 குழந்தை பெற்றவெல்லாம் பேசினாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இயல்பு வாழ்க்கைக்கு நான் வந்து ஆரம்பிச்சேன். என்னோட மனைவி கிட்ட அப்போ நான் கோபமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள நம்பி வந்த குழந்தைய நம்ம பார்க்காம யார் பாப்பா? ஒருவேளை 3வது பொன் குழந்தைனால நம்ம பிச்சைதான் எடுக்க போறோம்னு சொன்னோம்னா அதையும் எடுக்கலாமே, இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்புன்னு சொன்ன உடனேதான் அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் நார்மல் ஆனாங்க. இப்படியோ அந்த இயல்பு வாழ்க்கைக்கு வர ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க. ஒரு கொஞ்ச காலம் அப்படியே கொஞ்சம் மாசம் போச்சு. குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிற தருணத்துலதான் திடீர்னு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துச்சு. அந்த காய்ச்சல் எப்போதும் நாங்க வந்து ஷோபாக்கும் யாழினிக்கும் பாக்குற மருத்துவர்கிட்டே தான் கொண்டு போய் காமிச்சோம். அவங்களும் மருந்துகள் கொடுத்தாங்க. 2 பெண்களை நாங்க வளர்த்தெடுத்ததுனால 3வது பெண்ணையும் வந்து இதே போல நம்ம வளர்த்தரலாம், காய்ச்சல் தானே, அது வந்து வந்து போகும், மருந்து கொடுத்தா சரியா போயிடும்னு சொல்லிட்டு அதே அதே இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாங்க வந்து மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். 3வது நாள் அந்த குழந்தை இறந்து போயிட்டா. இது வந்து உண்மையிலேயே மனசு அவ்வளோ வலிச்சுது. ஆனா உள்ளுக்குள்ள மனம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்களேன். அப்போ அந்த தருணத்துல கூட எப்படி தோணுச்சுன்னா, இந்த குழந்தை இறந்ததுக்கு நான் வந்து மகிழ்ச்சி ஆயிடக்கூடாது. ஏன்னா எங்கேயாவது நான் மகிழ்ச்சி ஆறத அதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஒரு
ஈரம் இல்லாத செயல் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள எனக்கு அப்பவும் தோணுச்சு. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு குழந்தை இறந்தது சந்தோஷப்பட்டுருவனோங்கிற மாதிரி அப்பவும் மனசு வந்து அதனுடைய வேலையை செஞ்சது. இருந்தாலும் வந்து அத அது என்னுடைய மனதை நானே கடந்து வெளியே வந்துட்டேன். இப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு நான் போகும் பொழுது, என்னுடைய தெருக்கள்ல கடக்கும் பொழுது என் காது படவே என்னை பத்தி நிறைய பேரு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு 3 குழந்தை பிறந்தது, இந்த காலத்துல ஏதோ வைரஸ் காய்ச்சல்ல சாகுமா, ஏதாவது குழந்தை சாகுமா, அது முன்னாடி காலத்துலன்னா பரவாயில்ல, 3வது குழந்தை செத்து போச்சுன்னுறாங்க. இவங்களா மூணுமே பொன் குழந்தைங்கிறதுனால இவங்களே 3வது குழந்தை ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரு காதுபட பேசினாங்க. என்னுடைய ஆபீஸ்ல குமார் சார் இப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் பேசினாங்க. எனக்கு தெரியாம பேசுறேன்னு நினைச்சும் பேசினாங்க. யாராவது ஒரு நபர் குமார் நல்லவன் தான், அவன் இப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்ல மாட்டாங்களான்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துட்டேதான் இருந்தது. இது யார்ட்டையாவது எப்படியாவது போய் நிரூபிக்கணுமே அப்படின்னு பயங்கர கோபம் வந்தது. ஏன்னா எந்த புழுப்பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காது என்ன, எப்படி எல்லாரும் எப்படி இவ்வளவு மோசமா என்ன பேச முடியுது அப்படிங்கிற கோபமும் வந்துச்சு. நான் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நான் நல்லவன் தான் என்ன இப்படி பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாலும் அவங்க வந்து நம்ப தான் போறாங்களா? அப்பதைக்கு ஆமா சரின்னு தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அப்படிதானே நினைக்க போறாங்க. இப்படியே எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒரு கோபம், எப்படி என்ன பண்றதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த யோசனை ரொம்ப மூர்க்கமான யோசனை தான், ஆனால் இது செஞ்சுதான் ஆகணும்னு தோணுச்சு. உடனே ஒரு காயின் பூத்துக்கு போனேன். அங்க போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த தெருவுல குமாருங்கிறவரு, மேகலான்னு இருக்காங்க அவங்க மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, 3வதா ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அதை அவங்க கொன்னுட்டாங்க, போய் விசாரிங்கன்னு நானே சொன்னேன். அவர் நீ யாரு, எதிர்மனையில இருந்த போலீஸ் காவலர் நீ யாருன்னு கேட்டாரு. நான் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தகவல் வந்துச்சுல, போய் உண்மையா இல்லைன்னு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போனை கட் பண்ணிட்டேன். சாயங்காலம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனப்போ வீடே பரபரப்பா இருந்தது. அங்க போலீஸ்காரரும் இருந்தாரு. என்னுடைய மனைவி அழுது கூப்பாடு போட்டுட்டு இருந்தா, என்னங்க இங்க பாருங்க, நம்ம குழந்தைய நம்மளே கொண்டுட்டோம்னு சொல்லி வந்து சொல்றாங்க, எப்படி இவங்களுக்கு எல்லாம் மனசு வருது, யாரோ இவங்களுக்கு சொல்லிட்டாங்களாமா, அதை நம்பி நம்மளை விசாரிக்க வந்திருக்காங்கன்னு கூப்பாடு போட்டு அழுதுட்டு இருந்தா. அப்போ போலீஸ்காரர் சொன்னாரு, நாங்க அதை விசாரிக்கணும், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னாரு. நானும் வந்து என்னுடைய மனைவி கிட்ட நான் போயிட்டு வரேன், நம்ம குழந்தைய புதைச்ச இடத்துக்கு நான் போய் காமிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரரோட அங்க போனோம். அங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபாரன்சிக் டாக்டரும் வந்தாங்க. அங்க குழந்தையை எடுக்கும் பொழுது எனக்குள்ளேயே வந்து பயங்கரமான ஒரு வலி இருந்தது. ஏன்னா அந்த குழந்தை அப்பதான் புதைச்சிருந்தோம். அதோடைய அழுகலான வாசை, அந்த முகம் சிதஞ்சு போயிருந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது மானசீகமா அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஏன்னா நான் என்னை நிரூபிக்கிறதுக்காக உன்னைய நான் இப்படி கஷ்டப்படுத்துறேனே, இங்க கூட உன்னை நிம்மதியா இருக்க விடலையே, நான் உன்னை நான் துன்பப்படுத்துவேன்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி நானே வந்து அந்த குழந்தைய எடுக்கும் போது மன்னிப்பு கேட்டேன். ஆனா என்ன பண்றது, ஆனா இதை நான் வந்து என்னை நிரூபித்துக்கிறதுக்கு செஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசையும் தேத்திக்கிட்டு, சரி அதை எடுத்து அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு டாக்டர் வந்து இன்ஸ்பெக்டரோட காதுல ஏதோ சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்துட்டு உங்க குழந்தை பால்ல விஷம் கலந்து கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி தான். ஆனா அதை நான் வெளிக்காட்டிக்கல, பேசாம அமைதியா நின்னேன். உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க அப்படின்னு வாங்க வண்டியில ஏறலான்னு வண்டியில ஏறலான்னு போகும்போது அவர் சொன்னாரு, அவருடைய கான்ஸ்டபிளை பார்த்து அவங்க வீட்டுல போய் அவங்க மனைவியும் கூட்டிட்டு வாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்ல என்னோட மனைவிக்கு இதுல சம்பந்தம் கிடையாது, நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, இது நான் தான் வந்து குழந்தைக்கு பால்ல விஷம் வச்சுக்கொண்டேன்னு சொன்னேன். என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. பார்த்துட்டு ஏதோ புரிஞ்ச மாதிரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. இதோட கதை முடியுது. இங்க எழுத்தாளர் வாசகர் நம்ம கிட்டேயே விட்டுறாங்க, குழந்தையை வன்முறையாக யார் இந்த முடிவுக்கு எடுத்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி குடும்ப வன்முறைகள்ல ஏதோ ஒரு மூலையில நடந்துகிட்டு தான் இருக்கு. இத வந்து நம்ம கேட்காத வரைக்கும் இது சாதாரண ஒரு விஷயம். ஆனா அது பக்கத்துல நடக்கும் போதுதான் இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு நமக்கு புரியும். இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி நிறைய சிறுகதைகள் இதுல இருக்கு. இதுல படிங்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, எழுத்தாளரையும் வாழ்த்துங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி
அவரை வாழ்த்துவதற்கு கோயம்புத்தூர் வாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறோம். நன்றி.